தோட்டத்திலே துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மத்தேயு 26:37. நமது கர்த்தர் தம்முடைய சீசர்களுடன் பேசி கொண்டிருந்த போதும் அவர்களுக்காக ஜெபித்த போதும் அவர் திடமனதுடன் காணப்பட்டதாக தெரிகின்றது. அதாவது அவருடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று அவர்களுக்கு அவர் புத்திமதி கூறிக்கொண்டிருந்த போது அவருடைய சொந்த இருதயம் கலக்கம் கொள்ளாமல் தான் காணப்பட்டது. ஆனால் அந்த சிறு கூட்டம் கெத்செமனேயை நோக்கி நடந்து கொண்டிருக்கையில் நம்முடைய அருமை மீட்பருடைய உணர்வுகளை மிகுந்த பாரம் அழுத்தினதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மத்தேயு 26:38 என்று அவர் கூறினது நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. தற்போது அவர் கெத்செமனேக்கு சென்று கொண்டிருப்பது என்பது முற்காலங்களில் அவ்விடத்திற்கு அவர் சென்றதிலிருந்து மிகவும் வேறுபட்டதாய் இருந்தது. ஆண்டவருடைய துக்கத்தை கண்டு அப்போஸ்தலர்கள் சூழ்நிலையை கொஞ்சம் கிரகித்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. என்றாலும் அடுத்து என்ன சம்பவிக்கப் போகின்றது என்பதை சற்றே புரிந்திருந்தார்கள். சுவிசேஷகர்கள் பதிவு செய்ததிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவெனில், தோட்டத்திற்கு வந்தபோது நமது கர்த்தர் அப்போஸ்தலர்களில் 8 பேரை தோட்டத்தின் நுழைவாயிலேயே நிறுத்திவிட்டு தமக்கு நெருக்கமானவர்களாகிய பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடன் கூட உள்ளே கூட்டிக் கொண்டு போனார். மற்றும் அது விசேஷமான சோதனைக்கான வேலையாய் இருந்தபடியினால் அவர்கள் அனைவரையும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு எச்சரித்தார். இவர்களை கர்த்தர் இந்த கவலைக்கிடமான வேளையில் தன் அருகாமையில் காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். எனினும் இந்த தருணத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜெபத்தில் இன்னும் தனித்து காணப்பட விரும்பினார். காரணம், இந்த அவருடைய உண்மையான நண்பர்களும் கூட சூழ்நிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் காணப்படுவார்கள். ஜனங்களில் ஒருவனாயிலும் அவருடன் கூட இருக்கவில்லை. ஆகவே இந்த மூவரையும் விட்டு கல்லறியும் தூரத்திற்கு அப்பால் போய் பதிவுகளின்படி முகங்குப்புற விழுந்து பிதாவுடன் இரகசியமாய் சம்பாஷித்தார். அவருடைய உணர்வுகளை அவருக்கு அன்பாயிருந்த சீசர்களிடம் கூட அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை, கொள்ளவும் முடியாது. அவர் கடந்து போகின்ற பரீட்சையை, சோதனையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஆகவே அவருடைய மிகுந்த சோதனையான வேளையில் இயேசு தனிமையிலேயே காணப்பட்டார். அவரது வாயினின்று பேசப்பட்டவைகளை குறித்து குழப்பமடைந்து அதிர்ச்சியடைந்து காணப்பட்ட சீசர்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவரது வார்த்தைகள் மறைபொருட்களாகவே இருக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்பதில் உறுதியே. அவரோடு கூட விழித்திருக்க அவர்களுக்கு விருப்பம்தான். ஆனாலும் அவர்கள் களைப்படைந்திருந்தபடியால் உறங்கி போனார்கள். அவர்களது ஆவி உற்சாகமுள்ளதாய்த்தான் இருந்தது, ஆனால் மாம்சமோ பலவீனமாய் இருந்தது. ரீபிரன்ஸ் 2467, ரீபிரன்ஸ் 2773, ரீபிரன்ஸ் 4707. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி மத்தேயு 26:38. இத்தருணத்திலுள்ள நமது கர்த்தருடைய அனுபவங்களை பற்றின பல்வேறு பதிவுகளை வைத்து எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும் பொழுது அவர் ஒருபோதும் அனுபவித்திராத மன வேதனையானது மிகுந்த வேதனையுடன் அவர் மேல் கடந்து வந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் அவர் மேல் வந்த பாரத்தின் சுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதாவது மரணத்துக்கு ஏதுவான துக்கமாய் இருந்தது. அதாவது அவருடைய ஜீவியத்தையே நசுக்கி போடும் அளவுக்கு உள்ள துக்கமாய் இருந்தது என மத்தேயுவின் பதிவின்படி பார்க்கிறோம். மார்க் 14:33 ஏதோ எதிர்பாராத விதத்தில் அவர் மேல் துக்கம் வந்தது போலவும், ஏதோ அவர் திகைத்து விட்டது போலவும், அவர் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் செய்தார் என்று பார்க்கிறோம். வைத்தியனாகிய லூக்கா அவர்களின் பதிவின்படி அவர் மிகவும் வியாகுலப்பட்டார்.
லூக்கா 22:44 என்று பார்க்கின்றோம். இங்கு இடம்பெறும் வியாகுலத்திற்கான கிரேக்க வார்த்தையின் பொருளானது ஆற்றலிலும் வீரியத்திலும் பெருகி கொண்டிருக்கும் ஒரு போராட்டம் என்பதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கின்றோம். இந்த இரத்த வியர்வை என்பது இன்றைய வைத்தியர்களினால் மிகவும் அபூர்வமான ஒன்றாக கருதப்பட்டாலும் இரத்த வியர்வை என்பது அவர்களால் அறியப்பட்டுள்ள ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இரத்த வியர்வை என்பது மரணத்திற்கு ஏதுவான துக்கமாகிய உச்சகட்ட நெருக்கடியை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இப்படிப்பட்ட கடினமானவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாத கல் மனதையுடையவர்கள் போல் இயேசு இல்லை என்பதினாலும் அவர் மென்மையான அன்பான பரிவான உணர்வுகளையும் உணரும் திறன்களையும் கொண்டிருந்தார் என்பதினாலும் மற்ற வேறெந்த மனுஷனை காட்டிலும் மிகவும் பரிவுடனும் மிகவும் மென்மையாகவும் மிகவும் தூய்மையுடனும் மிகவும் கூர்மையான உணர்வுடனும் இயேசுவினால் அனுதாபம் இரக்கம் கொள்ள முடியும் என்பதினாலும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் பொருட்டு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் விஷயத்தில் அவர் தம்மைத்தாம் எந்த ஒரு நிலைக்குள்ளாக வைத்திருந்தார் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சிருஷ்டி பூரணமாயிருந்தால் அதன் உணர்வுகள் மிகுந்த உணர்வுத்திறன் கொண்டதாயும் உயர் ஆற்றல் மிக்கதாயும் காணப்படும். வாடிக்கன் மூலப்பிரதிகளில் நமது கர்த்தருடைய இரத்த வியர்வை குறித்த பதிவு இடம்பெறவில்லை என்றும் சினைட்டிக் மூலப்பிரதிகளில் இது இடம்பெற்றாலும் இது பின்னாளில் வல்லுனர் ஒருவரால் அகற்றப்பட்டுள்ளது என்றும் பேராசிரியர் டிஸ்கண்டார்ப் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆகையால் இவ்வசன பகுதியானது சந்தேகத்துக்குரியதாக அல்லது கேள்விக்கு இடம் கொடுப்பதாக காணப்படுகின்றது. சந்தோஷத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும் துக்கத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டிருக்கும் நமது கர்த்தர் முழுமையாய் பூரணமானவராய் இருந்தபடியினால் மற்றவர்களை காட்டிலும் கர்த்தரே வலியின் தாக்கத்திற்கு அதிகமாய் உள்ளாகுகின்றவராய் இருப்பார். ஜீவனை இழப்பது என்பது நமது கர்த்தருடைய துக்கத்திற்கான முக்கிய காரணி என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. இதை அப்போஸ்தலர் எபிரேயர் 5:7 வார்த்தைகளில் தெளிவாக தெரிவிக்கின்றார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு ஒவ்வொரு நாளும் சுயத்தை பழி செலுத்தும் விஷயத்தில் கடந்து சென்றது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அனைத்தும் முடிந்துவிடும். இந்த ஒரு எண்ணமானது வேறொரு எண்ணத்தையும் கூட கூட்டிக் கொண்டு வந்தது. தாம் பிதாவின் சித்தத்தை பூரணமாய் செய்துள்ளாரா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் என்று தமக்கு வாக்களிக்கப்பட்ட பலனை பரிசை தம்மால் உரிமை கோர முடியுமா, தம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே ஆகும். பூரணத்தின் அளவுகளுக்கு ஏற்ப வரும் விஷயத்தில் அவர் ஏதேனும் தவறிப்போனால் அவருடைய மரணம் என்பது முற்றிலுமான அழிவாக இருக்கும். மனுஷர்கள் அனைவரும் தாங்கள் அழிந்து போவதை குறித்து திகிலடைந்தாலும் எவராலும் அழிவின் அர்த்தத்தினுடைய முழு ஆழத்தையும் அழுத்தத்தையும் அவரைப்போல், அதாவது பரிபூர்ணமான ஜீவனை உடையவராக மாத்திரம் அல்லாமல் பிதாவுடன் தமக்கிருந்த முந்தின மகிமையை பற்றின நினைவுகளை பெற்றிருந்த அவரை போல் அறிந்து கொள்ள முடியாது. அவரை பொறுத்தமட்டில் அழிவை பற்றின சிந்தனையே அவருக்கு துக்கத்தையும் ஆத்மாவில் அச்சத்தையும் கொண்டு வந்தது. இதே சிந்தனையானது முன்பு அவருக்கு இப்படியாக அழுத்தத்தை கொடுக்கவில்லை. இதுவே இப்பொழுது அவரை மரணத்துக்கு ஏதுவான அதிர்ச்சி கலந்த துக்கம் கொள்ளும் அளவுக்கு அவர் மேல் பாரமாய் அழுத்தினது. ரீபிரின்ஸ் நம்பர் 2773. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட நேரம் வேலை இதுதான் என்று உணர்ந்ததால் நமது கர்த்தர் இந்த நேரத்தில் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும், ஆயினும் அந்த மரணத்தோடு கூட மனதையும் உடலையும் சித்திரவதை செய்வதும் அவமானப்படுத்தப்படுவதும் ஏன் என்பதை அவர் தெளிவாக புரிந்திருக்கவில்லை. எனவே அவர், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம், மூழ்குதல் என்பது தனது பணி என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். மேலும் அதை தவிர்க்க ஒரு கணம் கூட அவர் நினைக்கவில்லை. மேலும் அதனுடன் பாடுகளும் அவமானமும் நிறைந்த ஒரு கசப்பான பாத்திரமும் அவருக்கு வரவேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரது நேரம் கிட்டத்தட்ட வரும் வரை அந்த பாத்திரத்தின் அடி மண்டி எவ்வளவு கசப்பாக இருக்கும் என்பதை அவர் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கவில்லை. மரணம்தான் நமது பாவங்களுக்கான தண்டனையே தவிர அவமானமும் தவறாக சித்தரிக்கப்படுவதும் அல்ல என்பதால் மனுக்குலத்தை மீட்பதற்கு தேவையானதை விட அதிகமாக சகித்து கொள்ளும்படி தம்மிடம் கேட்பது தொடர்பாக பிதாவின் ஞானத்தையும் அன்பையும் கேள்விக்குட்படுத்த நமது கர்த்தருக்கு இடமளிக்கப்பட்டது. ஆனால் அவர், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று கூறி தந்தையின் ஞானத்திற்கும் அன்பிற்கும் முழுமையாக பணிந்து ஒப்புக்கொண்டார். அப்போஸ்தலரின் வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நாம் பார்க்கும்போது, பரிபூர்ணமான மனிதன் கிறிஸ்து இயேசு மனிதர்களை மீட்பதற்காக மட்டுமல்ல, தனது மரணம் வரை, சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிதலின் மூலம் தெய்வீக சுபாவத்தின் பரிபூரணத்திற்கு, உயர்ந்த மேன்மைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபித்தார். இந்த முழுமையான மற்றும் கண்மூடித்தனமான கீழ்ப்படிதலின் காரணமாகவே இப்போது அவர் அந்த உன்னத ஸ்தானத்தை அடைந்துள்ளார். பிலிப்பியர் 2:9. அதேபோல அவரது கடைசி தருணங்களில் தாம் யாருக்காக மீட்கும் பொருளை கொடுக்க வந்திருக்கிறாரோ அந்த பாவிகளைப் போலவே நடத்தப்பட்ட போது தம்முடைய பிதாவுடன் இருந்த மன ஐக்கியம் தடைப்பட்டு ஒரு கணம் தனிமையாக உணர்ந்தார். பிதாவிடமிருந்து பிரிக்கப்பட்டு தாம் பிரதிநிதித்துவம் செய்த பாவிகளைப் போலவே கண்டனத்துக்குள்ளானவர் ஆகி உணர்ந்த அந்த நிலை அவருக்கு தாங்க முடியாததாக இருந்தது. இதனால் அவர் உரத்த குரலில், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்குரலிட்டார். இது மற்ற எல்லாவற்றையும் விட மிக கடுமையானதாகவும் அந்த பாடுகளின் பாத்திரத்தின் அடிமண்டியாகவும் இருந்தது. தந்தையின் திட்டத்தில் இந்த அம்சத்தின் ஞானமும் தேவையும் அவசியமும் அன்பும் அந்த நேரம் கடந்து சென்ற பின்பே முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மணி நேரம் வரை அவர் தமது தேவனுடனான முழுமையான ஐக்கியத்தில் இருந்தார். யோவான் 16:32 பார்க்கவும். ஒவ்வொரு யுகத்திலும் ஜீவனுக்கான அனைத்து தலங்களிலும் உள்ள தேவனுடைய ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்குமான கீழ்ப்படிதலை பற்றிய என்ன ஒரு ஆழமான பாடம் இவ்வாறு அளிக்கப்பட்டது. ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று புரியாமல் இருக்கும் பொழுது, இருதயத்தை பிளக்கும் மிகப்பெரிய சோதனைகளின் நிலையிலும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு தாழ்மையுடன் அன்பாக தலைவணங்கும் கீழ்ப்படிதலாகும். நாம் கற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் எத்தனை மகிமையான முன்மாதிரி! தேவனுடைய சித்தத்திற்கான முழுமையான சமர்ப்பணமும் முழுமையான நம்பிக்கையும் உள்ளடங்கிய நற்பண்பு இது. சர்வ வல்லமையுள்ள பிதாவை தெளிவாக காண முடியாத, ஐக்கியம் கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களிலும் கூட அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து தலைவணங்கும் மனப்பான்மையை காட்டுகிறது.
ரீபிரன்ஸ் நம்பர் 959. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. எபிரேயர் 5:8. இயேசு தம் மீது வரவிருக்கும் அனைத்து காரியங்களையும் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என சுவிசேஷகர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்றும் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. கர்த்தர் பட வேண்டிய பாடுகள் எவை மற்றும் அவைகள் எப்படி எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்பவை தொடர்புடைய விஷயங்களிலுள்ள பிதாவின் சித்தத்தை பற்றி கர்த்தருக்கு தெரிவிப்பதாக தூதனின் இவ்வூழியம் காணப்பட்டிருக்கலாம். மேலும் காரியங்கள் தொடர்பான இந்த அறிவின் காரணமாகவும் பிதா அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவானதாக மாற்றுவார் என்ற நிச்சயத்தின் காரணமாகவும் அவருடைய இருதயம் பலப்பட்டது. மற்றும் இதற்கு பின்னர் நடந்த காரியங்கள் அனைத்திலும் நம்மால் அவரிடம் கவனிக்க முடிந்த மாபெரும் அமைதியையும் அவருக்கு கொடுத்தது. ரீபிரன்ஸ் நம்பர் 2467. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. லூக்கா 22:45. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர் தம்முடைய 3 சீசர்களிடத்தில் வந்தார். மற்றவர்களை காட்டிலும் இம்மூவரிடமே அவருடைய மாபெரும் நம்பிக்கை காணப்பட்டது. இவர்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கூட்டாளிகளாக இருந்தனர். ஆனால் இவர்களை நித்திரை பண்ணுகிறவர்களாக இயேசு கண்டார். துயரத்தின் காரணமாகவே இவர்கள் தூங்கி போய்விட்டனர் என லூக்கா அவர்கள் விவரிக்கின்றார். அந்த இரவும் அதன் பாடங்களும் மனதில் ஆழமாய் பதிந்ததாய் இருந்தது. அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத நினைவூறுதலின் போஜன காரியங்களானது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கின்றது என ஆண்டவர் தெரிவித்ததினாலும், இன்னுமாய் அவர்களில் ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்றும் அவர் கூறினபடியினாலும் அவர்கள் மீது மிகுந்த துக்கமான பாரத்தை கொண்டு வந்ததாய் இருந்தது. துக்கத்தின் காரணமாக மந்தத்தன்மையுடன் கூடிய தூக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர்களை மென்மையாய் நமது கர்த்தர் கடிந்து கொண்டார். எனக்காக மாத்திரம் நீங்கள் விழித்திராமல் உங்களுக்காகவும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நம் அனைவர் மீதும் கடுமையான சோதனை காலம் வரவிருக்கின்றது. இந்த பொல்லாத காலகட்டத்தில் விழுந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற விதத்தில் கர்த்தர் கூறினார். பின்னர் மீண்டும் கர்த்தர் ஜெபம் பண்ணும்படிக்கு கடந்து போனார். 3 முறையும் அவர் ஒரே வார்த்தைகளை கூறி ஒரே உணர்வுகளை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணினதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நாடி இப்பொழுது தமது ஓட்டத்தை முடிக்கப் போகின்ற அவர் தாம் அங்கீகரிக்கத்தக்க விதத்தில் செய்துள்ளார் என்று நம்பிக்கை கொள்ளலாமா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாய் தம்மை தேவன் இரட்சிப்பார் என விசுவாசத்தின் முழு நிச்சயத்தை தம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடுமோ? கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாக அவரை ஆறுதல் படுத்தும்படிக்கும் அவருக்கு நிச்சயம் கொடுக்கும்படிக்கும் அவரை பலப்படுத்தும்படிக்கும் தேவதூதன் அனுப்பி வைக்கப்பட்டார். என்ன செய்தி தேவன் கொண்டு வந்தார் என்பது பற்றி நமக்கு கூறப்படவில்லை. எனினும் அது சமாதானம் கொடுக்கும் செய்தியாகவும் கர்த்தருடைய நடத்தை பிதா அங்கீகரிக்கத்தக்கதாய் இருந்தது என்பதற்கும் அவர் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுதல் மூலம் மீண்டும் ஜீவனுள்ளவராய் கொண்டு வரப்படுவார் என்பதற்கும் உறுதியளிக்கும் செய்தியாகவும் இருந்திருக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இவை நமது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் சோதனைக்கு அவசியமான பலத்தையும் தைரியத்தையும் அவருக்கு அளிப்பதற்கு போதுமானதாய் இருந்தது. மேலும் அது முதல் அனைவர் மத்தியிலும் கர்த்தர் அமைதியுடன் காணப்பட்டார். ரீபிரன்ஸ் நம்பர் 2774. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்தது இல்லை. ஏசாயா 63:3. அவரது சீசர்களும் பின்னடியார்களும் அவரை மிகவும் அன்பு கூர்ந்தார்கள்.
ஆனாலும் அவர் தனியாகத்தான் காணப்பட்டார். ஏனெனில் அவர் மாத்திரமே பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராய் இருந்தார். அவரது பழி நிறைவேறுவது வரையிலும் அவர்களுக்கு தம்முடைய புண்ணியத்தினை தற்பிக்கத்தக்கதாகவும் அவர்கள் பின்வரும் மகிமைகளில் பங்கடையத்தக்கதாக தற்காலத்தின் பாடுகளில் அவரோடு கூட பழி செலுத்தும்படிக்கு பங்கடைவதற்கு அவர்களை அனுமதிக்கத்தக்கதாகவும் அவர் தேவன் முன்னிலையை தோன்றுவது வரையிலும் அவரது பின்னடியார்களால் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உணர முடியாது, ஆவியினால் ஜெனிக்கப்படவும் முடியாது. இந்த நமது கர்த்தருடைய அனுபவத்தை குறித்து பரிசுத்த பவுல் அவர்கள் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். எபிரேயர் 5:7 என்று தெரிவிக்கின்றார். அவருடைய கடுமையான வேலையின் போது அவருக்கு மிகுந்த ஆறுதலும் தேறுதலும் அவசியப்பட்ட போது அவருடைய பூமிக்குரிய நண்பர்கள் மத்தியில் அவருக்கு நெருக்கமாயும் அன்பாயும் காணப்பட்டவர்களால் கூட அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் முடியவில்லை. ரீபிரின்ஸ் நம்பர் 4707 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 3886. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:43-44. உச்சகட்டமான மன வியாகுலம் காணப்பட்ட வேளையில் நமது கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதற்கிடையில் ஆறுதல் அடைவதற்கென அவர் தமது சீசர்களிடத்தில் வந்தார். ஆனால் அவர்களுடைய கண்கள் துக்கத்தின் காரணமாக நித்திரை மயக்கத்தினால் இருப்பதையும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். அப்போது நடுராத்திரி வேளையாய் இருந்தது. அவருடைய துக்கங்களில் அவரோடு கூட இருந்தாலும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மத்தேயு 26:41. அவர் பேதுருவை, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று போதகர் கடிந்து கொண்டார். மத்தேயு 26:40. உம்மை அனைவரும் கைவிட்டு போனாலும் நான் உம்மை கைவிட்டு ஓடமாட்டேன் என்று கொஞ்ச நேரத்துக்கு முன்பு சூளுரைத்த பேதுருவோ, பட்டயத்தை தன்னிடத்தில் பெற்றிருந்தவரும் பிற்பாடு அதனை போதகரை காக்கும் முயற்சியில் பயன்படுத்தினவருமாகிய பேதுருவோ அந்நேரத்திற்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாதவராய் காணப்பட்டார். மேலும் தமக்கு வரப்போகும் பரீட்சைகள் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்றும் அவைகள் எவ்வளவு அண்மையில் இருக்கின்றது என்றும் போதகர் அறிந்திருந்தது போன்று பேதுரு அறிந்திருக்கவில்லை. மேலும் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று பேதுருவிடம் போதகர் பேசின வார்த்தைகள் இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவேறப் போகின்றது என்பதையும் பேதுரு அறியாதவராய் இருந்தார். பேதுருவும் போதகரை போன்று பரீட்சைகள் சமீபமாய் இருக்கின்றது என அறிந்திருப்பாரானால் அவர் எவ்வளவு எச்சரிப்பாய் காணப்பட்டிருந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் இது பொருந்துகின்றது அல்லவா? கர்த்தருடைய ஜனங்களாகிய நாமும் இந்த அறுவடை காலகட்டத்தில் சபைக்கான கெத்சமனே வேலையை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நாம் ஏற்கனவே கொஞ்சம் அந்த சோதனை வேலைக்குள் காணப்படுகின்றவராய் இருக்கின்றோம் அல்லவா? கிறிஸ்துவின் கடைசி சரீர அங்கம் சீக்கிரத்தில் தலையோடு சேர்ந்து பழி நிறைவடைய போகின்றதல்லவா? நாம் எவ்விதத்தில் ஆயத்தமாய் காணப்படுகின்றோம்? பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. மத்தேயு 26:45. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்ற வார்த்தைகளை அவர் ஏளனத்துடன் சீசர்களை நோக்கி பேசவில்லை என்றும், காலையில் வரப்போகிற காரியங்களின் நிமித்தம் இரவில் அவர்கள் கொஞ்சம் இளைப்பாறுதலும் புத்துணர்வும் அடையட்டும் என்றே கூறினார். ஆனால் அவர்களால் அதிக நேரம் உறங்க முடியவில்லை. ரீபிரின்ஸ் நம்பர் 3885. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான்,
எழுந்திருங்கள், போவோம் என்றார். மார்க்கு 14:42. யூதாஸின் வழிகாட்டுதலின் கீழ் இயேசுவை தேடி வந்த இந்த கூட்டத்தார் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வெளியேறி கடந்து போய்விட்ட மேல் வீட்டு அறைக்குத்தான் முதலாவதாக சென்றிருக்க வேண்டும். இயேசுவும் 11 பேரும் மேல் வீட்டு அறையை விட்டு கடந்து போயிருப்பதை கண்டபோது அவர்களை கெத்செமனே தோட்டத்தில் கண்டுபிடிக்கலாம் என்பதை யூதாஸ் அறிந்திருந்தான். காரணம், இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தார். காட்டி கொடுத்த காரியம் தொடர்புடையதாய் மற்ற சுவிசேஷர்களால் பதிவு செய்யப்பட்ட காரியங்களை யோவான் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டார். அநேகமாக அன்பான சீசனாயிருந்த யோவான் அவ்வுண்மைகளின் நிமித்தம் மிகவும் வெட்கமடைந்ததால் அவைகளை குறிப்பிட அவர் விரும்பவில்லை போலும். யூதாஸின் நம்பிக்கை துரோகம் போன்று வெகு சில சம்பவங்களே நடந்துள்ளது. துரோகியின் ஸ்தானமானது மிகுந்த இழிவானவர்கள் மத்தியில்தான் காணப்படுகின்றது என தவறான மனநிலையில் காணப்படும் மனுக்குலம் கூட உணர்ந்துள்ளது. ஆண்டவருடைய இப்படிப்பட்ட அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்மைகளுக்கும் நற்குணங்களுக்கும் எதிரான இப்படியான நம்பிக்கை துரோக செயல்கள் மிகவும் பொதுவானதல்ல என்பதில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். எனினும் கர்த்தருடைய ஜனங்களின் அனுபவத்தில் இதற்கு இணையான அனுபவங்கள் காணப்படுகின்றன. அதாவது சகோதரர்களால் வரும் மோசங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு உண்டு. இது யூதாஸின் ஆவிக்கு ஒத்ததான எதுவும் நம்முடைய இருதயங்களை அலைக்கழிக்க நாம் அனுமதிக்க கூடாது என்று நம்மில் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கின்றதாய் இருக்கின்றது. இப்படிப்பட்டதான விஷயங்களில் நம்முடைய கர்த்தர் தம்முடைய சரீரத்தின் அங்கங்களை தம்முடன் ஒரே தளத்தில் வைத்தவராக இந்த சிறியவர்களான தம்முடைய சகோதரர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் விஷயத்தில் இடரல் உண்டாக்குறவனின் கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி அவனை கடலின் ஆழத்தில் அமிழ்த்து விடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று நமக்கு உறுதியளிக்கின்றார். மத்தேயு 18:6. யூதாஸின் எண்ணங்கள் வெளியரங்கமான பொல்லாத கிரியின் தோற்றத்திற்கு எடுப்பதற்கு முன்னதாக யூதாஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொல்லாத எண்ணங்களை விதைத்து வந்துள்ளார். யூதாஸ் ஆஸ்தி மற்றும் செல்வாக்கின் மீது பேராசை கொண்டிருந்தார். அவர் சீசர்களுடைய சிறிய கூட்டத்திற்கு பொருளாளர் ஆனார். மேலும் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணத்தில் ஒரு பாகத்தை தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக யூதாஸ் திருடினதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. யூதாஸ் எந்த அளவுக்கு பணத்தின் மீது ஆசை வைத்தாரோ அந்த அளவுக்கு அந்த ஆசையை நடைமுறையும் படுத்தினார். அதாவது தனது ஆண்டவரை 30 வெள்ளி காசுகளுக்கு காட்டி கொடுக்க விருப்பம் கொள்ளும் அளவுக்கு பணத்தின் மீதான யூதாஸின் ஆசை பெருகினது. யூதாஸ் தான் காட்டி கொடுத்ததின் விளைவாக உண்டான நிகழ்வுகளின் நிமித்தம் பயங்கரமான ஏமாற்றத்தை அடைந்திருப்பார் என்பது நிச்சயமே. நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் கையினின்று அற்புதமான வல்லமையினால் தம்மை தப்பித்து கொள்வார் என யூதாஸ் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இதைவிட பரந்த மனப்பான்மையுடன் கூடிய கண்ணோட்டத்தில் யூதாஸினுடைய நம்பிக்கை துரோகமான செயலை எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியவில்லை. எனினும் இந்த பரந்த மனப்பான்மையுடன் கூடிய கண்ணோட்டம் கூட யூதாஸினுடைய செய்கையிலுள்ள கரும் புள்ளியில் கொஞ்சத்தையே துடைக்கின்றது. எனினும் பணம் விஷயத்திற்காக தன்னுடைய சிறந்த நண்பனை இழிவான விதத்தில் தற்காலிகமாக கூட பயன்படுத்த விரும்புகிறவன் பணத்தின் மீதான தன்னுடைய ஆசையுடன் தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் வேசித்தனம் பண்ணியுள்ளதை வெளிக்காட்டுகின்றவனாய் இருக்கின்றான். கனமடைவதற்குரிய ஆசையும் கூட யூதாஸுக்கு காணப்பட்டிருக்கலாம். காரணம், நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டிருந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கும்படிக்கு அவர் இயேசு கட்டாயத்திற்குள்ளாகத்தக்கதாக அல்லது அவர் கூறியவை அனைத்தும் மற்றும் வாக்குத்தத்தங்களும் மோசடி என்று வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த ஆபத்தை கொண்டு வருவதற்கு யூதாஸ் எண்ணியிருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துள்ளவர்களாகிய நாம் அனைவரும் இந்த வெட்கக்கேடான பண்பின் எவ்வித அம்சங்களும் நம் எவரிடத்திலும் காணப்பட்டு விடாதபடிக்கு கவனத்துடனும் விழிப்புடனும் ஜெபத்துடனும் இருக்க கடவோம். கர்த்தரையும் சகோதரரையும் காட்டி கொடுக்கும் விஷயத்தில் பல்வேறு இரகசியமான வழிகளும் அநேக வெளியரங்கமான வழிகளும் இருப்பதை நாம் நினைவில் கொள்வோம். ஆக
ரீஃபரன்ஸ் நம்பர் 2468. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். மத்தேயு 26:47. யூதாஸ் இயேசுவை தேடி வந்த திரளான அதிகாரிகளுக்கு வழிகாட்டி அவ்விடத்திற்கு வந்தான். இந்த அதிகாரிகள் ரோம சேவர்களாய் இராமல் ஒரு நியாயாதிபதியாக இருந்த பிரதான ஆசாரியனுடைய சேவர்களாகவும் என்ன நடக்கப் போகின்றது என பார்ப்பதற்கும் வந்திருந்த கும்பலுமாய் இருந்தார்கள். இவர்கள் அப்போது நீதிமன்றத்தின் அதிகாரிகளாய் இருந்ததால் பஸ்கா அனுசரிக்கும்படிக்கு பட்டணத்தில் ஜனங்கள் நிறைந்திருக்கும் வேளையில் காலை பொழுதில் இயேசுவை கைது செய்வது என்பது பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என பயந்து அதை தடுக்க வேண்டும் என்று நாடி இவரை இரவோடு இரவாக கைது செய்யும்படிக்கு கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தார்கள். கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அடிக்கடி போவார்கள் என்று அல்லது ராபோஜனத்தின் போது இயேசுவும் அவருடைய சீசர்களும் இத்தோட்டத்திற்கு போக இருக்கின்றார்கள் என்று யூதாஸ் அறிந்திருக்கலாம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்த பிற்பாடு கர்த்தரை காட்டிக் கொடுப்பதன் மூலம் 30 வெள்ளிக்காசுகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்துடன் பஸ்கா போஜனம் புசிக்கும்படிக்கு கூடியிருந்த சீசர்களை விட்டுவிட்டு யூதாஸ் புறப்பட்டு போய் பிரதான ஆசாரியர்களை கண்டு அவர்களிடத்தில் பேரம் பேசினான். இந்த உடன்படிக்கையின் காரணமாகவே இயேசுவை சந்திக்கும்படியாகவும் சேவகர்கள் அவரை பிடிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கத்தக்கதாகவும் சேவகர்கள் கூட்டத்திற்கு முன்பாக யூதாஸ் வந்தார். யூதாஸ் இயேசுவின் அருகே வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். கிரேக்க பதிவுகளின் அர்த்தத்தின்படி பார்க்கையில் யூதாஸ் மீண்டும் மீண்டுமாக முத்தம் செய்தான் என்பதாக தெரிவிக்கின்றது. அன்பிற்கான பொது சின்னமாயிருந்த இந்த முத்தத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். மேலும் இது துரோகத்தின் முத்தமாய் இருந்தது என்றும் இயேசு அறிந்திருந்தும் எவ்விதமான கோபத்தின் வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. மாறாக மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கின்றாய் என்றார். மத்தேயு 26:50. தோழா எதற்காக வந்தாய் என்று கேட்டார் திருவிவிலியம். இங்கு தோழா சிநேகிதனே என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கான ஆங்கில வார்த்தையான ஃப்ரெண்ட் அன்பான நண்பனை குறிப்பது இல்லை. இன்னுமாக பிரியமான எனும் அர்த்தத்தை கொடுக்கும் ப்ளீஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் வரவில்லை. மாறாக உடன் வேலையால் அல்லது கூட்டாளி என்ற அர்த்தத்தை அளிக்கும் ஹெட்டையர் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தே வந்துள்ளது. ரீஃபரன்ஸ் நம்பர் 3885. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். லூக்கா 22:48. நமது கர்த்தரை கைது செய்யும்படிக்கு யூதாசினால் வழிகாட்டப்பட்டு வந்த திரளான மனுஷர்கள் ரோம சேவர்களாய் இராமல் மாறாக பட்டயங்கள் தடிகள் முதலிய ஆயுதங்களுடன் காணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய வீட்டின் கீழ் உடன் அதிகாரிகள் மற்றும் வேலைக்காரர்களும் மாத்திரமே ஆவர். அடுத்த நாளில் ஆசாரியர்களும் முக்கிய அதிகாரிகளும் தூண்டிவிடப்பட்ட வேலைக்காரர்களும் ஜனங்களும் இயேசுவை நியாயஸ்தலம் முன்பாக கொண்டு வந்து இயேசுவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படிக்கு கேட்பது வரையிலும் பிலாத்துவும் அவருடைய ரோம இராணுவ அதிகாரமும் இயேசுவை கவனத்தில் கொள்ளவே இல்லை. யூதாசினுடைய நடத்தையை குறித்து வாசிக்கின்ற எந்த உயர் மனமுள்ள நபராலும் ஒரு நீதியான கோபத்தின் உணர்வை அடையாமல் இருக்க முடியாது. இன்னுமாக யூதாஸ் இயேசுதான் மேசியா என்று உறுதியாய் இருந்தாரோ இல்லையோ, ஆனால் மனுஷர்கள் மத்தியிலேயே உயர்குணமுள்ளவராக அடையாளம் கண்டிருந்த இயேசுவை 30 வெள்ளி காசுகளுக்காக காட்டிக் கொடுப்பது யூதாஸின் இழிவான குணத்தை காட்டுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த அளவுக்கு அக்கிரமத்தின் ஆழத்திற்கு யூதாஸ் திடீரென வரவில்லை என்று கூறுவது தவறல்ல.
மாறாக போதகருடன் தொடர்பு கொண்டிருந்த 3 வருடங்களாக யூதாஸின் இந்த எதிர்மாறான பண்பானது அவரை முற்றிலும் கட்டுப்படுத்தத்தக்கதாக யூதாசுக்குள் வளர்ந்து கொண்டு வந்தது. அவர் ஒரு அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் குறைந்தபட்சம் வெளித்தோற்றத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு நல்ல மனுஷனாகவே இருந்தார் மற்றும் புகழ், துதி என்பதை குறிக்கும் அவரது பெயர் அவரது பெற்றோர்களும் தேவ பக்தியுள்ள மனதை கொண்டிருந்ததையும் இவர் தேவனுக்கு துதி சேர்க்கத்தக்கதாக தேவனுடைய செய்தியாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினதையும் யூதாசை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததையும் சுட்டி காண்பிக்கின்றது. இவர் எத்தகைய ஒரு சிலாக்கியத்தையும் வாய்ப்பையும் இப்படி தேவனுக்கு துதி சேர்க்கும் இவ்விஷயத்தில் அடைந்திருந்தார். ரீபிரின்ஸ் நம்பர் 2778. அதற்கு இயேசு நான் தான் என்றார். யோவான் 18:5. இயேசுவை கைது செய்யும்படிக்கு வந்த போர் சேவர்கள் அவரை மரங்களின் மறைவுகளுக்குள் எல்லாம் தேட வேண்டிய நிலை தங்களுக்கு ஏற்படும் என்று எண்ணியிருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் வந்திருந்தார்கள். நமது கர்த்தர் அவர்களிடமிருந்து தப்பி ஓடுவதற்கு பதிலாக அவர்களுக்கு முன்பாக எதிர்பட்டு அவர்கள் யாரை தேடுகின்றார்கள் என்று கேட்டது நிமித்தம் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டிருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த போர் சேவகர்களில் சிலருக்கும் ஏற்கனவே கர்த்தரை, அதாவது அவருடைய அற்புதங்கள், பிசாசுகள் மீதான வல்லமைகள் முதலியவைகள் பற்றிய அறிவு இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இது கூட அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுவதன் மூலம் தங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தினதற்கான காரணமாக கூட இருக்கலாம். இல்லையேல் தாம் அவர்களை எதிர்க்க விரும்பினால் அவர்களை எதிர்ப்பதற்கான முழு வல்லமையும் தம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்திற்காக அவர்கள் பின்னிட்டு தரையில் விழத்தக்கதாக அவர்கள் மீது உயர் மனதின் சக்தியை கூட, சூப்பர் மெண்டல் பவர், நமது கர்த்தர் பயன்படுத்தி இருக்கவும் வாய்ப்புள்ளது. அங்கு வந்துள்ள திரளான ஜனக்கூட்டத்தை தம்மால் முழுமையாய் சமாளிக்க முடியும் என்பதையும் தாம் விரும்பினால் தம்மை பாதுகாக்க 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை கொண்டு வருவதற்கு தம்மிடத்தில் வல்லமை உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டும் வண்ணமாக இந்த ஒரு வல்லமையை வெளிப்படுத்தின பிற்பாடு மத்தேயு 26:53 நம்முடைய கர்த்தர் தாம் கைது செய்யப்படுவதற்கென முழுமையாய் தம்மை ஒப்பு கொடுத்துவிட்டு சீசர்கள் அவர்கள் வழியே போய்விட அனுமதி வேண்டுமெனும் நிபந்தனையை மாத்திரம் வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில், இப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையின் கீழ் தம்மை பற்றி முற்றிலுமாக மறந்துவிட்டு மற்றவருடைய நலனில் மாத்திரம் அக்கறை கொண்டிருப்பது எத்தனை அருமையான குணலட்சணமாய் உள்ளது. அவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறபடியே அவர் இருக்கிறார். ரீபிரின்ஸ் நம்பர் 2468. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. யோவான் 18:8-9. மறுபடியும் ஆண்டவருடைய நடத்தையில் இங்கு அவர் மேல் வீட்டறையை விட்டு போவதற்கு முன்பாக தம்முடைய ஜெபத்தில் கூறினதின்படியே தம்முடைய சீசர்களுக்கான அவருடைய பராமரிப்பிற்கு உதாரணத்தை நாம் காண்கின்றோம். அவர்களில் எவரும் இழந்து போகப்படக்கூடாது என்பதில் அவர்களுடைய ஆவிக்குரிய நன்மைகள் தொடர்பான விஷயமே பிரதானமாக அவருடைய ஜெபத்தின் எண்ணமாக இருப்பினும் இது அவருடைய சீசர்களாகும் அனைவருடைய சரீரத்துக்கு அடுத்த நன்மைகள் தொடர்புடைய விஷயத்திலும் உள்ள நம்முடைய கர்த்தரின் அக்கறையை உறுதிப்படுத்தும் உதாரணமாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய தலையிலிருந்து அவரை அறியாமல் ஒரு மயிர் கூட கீழே விழுவது இல்லை. எதுவும் அவர்கள் பாதிக்கத்தக்கதாக அனுமதிக்கப்படுவது இல்லை. ஜீவியத்தின் ஒவ்வொரு விஷயமும் சம்பவங்களும் அவர்களுடைய மேலான நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும். மத்தேயு 6:32-33. ரீபிரின்ஸ் நம்பர் 2468. கர்த்தர் கைது செய்யப்பட்ட போது சீசர்கள் அனைவரும் அவரை தனியே விட்டு ஓடிப்போன காரியத்தை நாம் பார்க்கும்போது
சீசர்கள் மிகவும் கோழைத்தனமாக நடந்து கொண்டது போன்று தோன்றலாம். ஆனால் அவர்கள் நமது கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று கர்த்தர்தான் அதிகாரிகளிடம் கூறினார். யோவான் 18:8. தேசத்தின் சட்டத்திற்கும் அரசியல் நீதிமன்றத்திற்கும் பிரதிநிதித்துவம் வகிக்கும் பிரதான ஆசாரியனின் கரங்களில் கர்த்தர் சிக்கின பிற்பாடு தங்களை கொண்டு கர்த்தருக்கு எவ்விதமான பிரயோஜனம் இல்லை என்றும் அந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவுக்கு எதிராக கெடுதல் விளைவிக்கக்கூடியவர்கள் என்றும் சீசர்கள் உணர்ந்திருந்தனர். இவர்களை போகவிடுங்கள் என்ற கர்த்தரின் வார்த்தைகளை சீசர்கள் அவரிடமிருந்து வந்த நேரடி கட்டளையாக எடுத்திருக்கலாம். மேலும் அவர்கள் திகைத்து குழம்பிய நிலையிலும் இருந்தனர். அவர்கள் இயேசுவோடு ஒட்டி கொண்டிருந்தபோது வித்தியாசமான காரியங்களையே அவரிடத்தில் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். அவர் ராஜாவாக உயர்த்தப்படுவார் என அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் இருந்தபோது அவரோ தாம் சிலுவையில் அறையப்படுவதை குறித்து பேசி கொண்டிருந்தார். அவர் துக்கத்துடனும் வேதனையுடனும் காணப்பட்டார். இப்பொழுதோ அவர் கைதும் செய்யப்பட்டு விட்டார். இவை அனைத்தும் அவர்களுக்கு மிகுந்த குழப்பத்தையும் சோர்வையும் ஏற்படுத்தியது. அவர்கள் பெரிதும் ஏமாற்றமடைந்தவர்களாக அநேகமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கலாம். பேதுருவும் யோவானும் மட்டுமே அவரை பின்தொடர்ந்து தொலைதூரத்தில் சென்றனர். ரீபரன்ஸ் நம்பர் 3888. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். யோவான் 18:10. உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? யோவான் 18:11. நமது போதகர் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் கொண்டவராக வெளிவரத்தக்கதாக அவருக்கு உதவி பண்ணினதும் பரம பிதாவினத்திலான அவருடைய கீழ்ப்படிதலுக்கு காரணமுமான கொள்கைகளை இந்த ஆதார வசனமானது மிகவும் அருமையாகவும் மிகவும் சுருக்கமாகவும் மிகவும் அழுத்தமாகவும் வெளிப்படுத்துகின்றது. மேலும் இயேசுவின் அடிச்சூடுகளை பின்பற்றுவதற்கும் அவருடைய உண்மையான சீசர்களாய் இருப்பதற்கும் நாடுகின்ற அனைவரும் இவ்வசனத்தில் உள்ள கருத்தை சிந்தித்து பார்ப்பது நலமாயிருக்கும். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? இதிலுள்ள கருத்து தெளிவாய் வெளிப்படுகின்றது. தமக்கு காணப்படும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தம்மால் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தம்முடைய சத்துருக்களினால் தமக்கு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் கர்த்தர் உணர்ந்திருந்தார். தம்முடைய விஷயங்கள் அனைத்திலும் தெய்வீக மேற்பார்வை இருக்கின்றது என்பதை உணர்ந்திருந்தார். மேலும் பிதா அனுமதிக்காத எதுவும் தம் மீது வருவதில்லை என்பதையும் அறிந்திருந்தார். ஏனெனில் பிதா இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்றும் தமக்கென பிதா இந்த பாத்திரத்தில் ஊற்றியிருக்கின்றார் என்றும் இதன் நிமித்தம் அதை பானம் பண்ணுவது தம்முடைய கடமை என்றும் அறிந்திருந்தார். அப்போஸ்தலர்கள் பட்டயங்களை எடுத்துக்கொள்ளும்படிக்கு நமது கர்த்தர் அவர்களிடம் கூறினார் என்றும் 2 பட்டயங்கள் இருக்கின்றது என்று சொன்னபோது அவை போதும் என்று நமது கர்த்தர் கூறினார் என்றும் சுவிசேஷங்களில் ஒருவர் பதிவு செய்துள்ளது நம்முடைய நினைவிற்கு வருகின்றது. லூக்கா 22:36-38. தமக்காக தம்முடைய சீசர்கள் சரீர பிரகாரமான யுத்தம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய கர்த்தருக்கு இல்லை. இதே அவர் பிற்பாடு என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்று தெரியப்படுத்துகின்றார். யோவான் 18:36. தற்காப்பிற்காக எதுவும் இல்லை என்பதினாலோ அதே சமயம் தம்முடைய சீசர்கள் கோழைத்தனமாய் இருப்பதினாலோ நம்முடைய கர்த்தர் கைது செய்யப்படாமல் மாறாக அவருடைய வேலை வந்தது என்பதையும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவருடைய மகிமையில் பிரவேசிப்பதற்குரிய வேலை வந்துள்ளது என்பதையும் அறிந்து அவர் தம்மை முற்றிலுமாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததினாலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை காட்டுவதற்கு 2 பட்டயங்கள் போதுமானதாய் இருந்தது. லூக்கா 24:46. அநேகமாக இயேசுவை கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கும் போதுதான் அவரை பாதுகாப்பதற்கென பேதுரு
தனது பட்டயத்தை உரையிலிருந்து வெளியே எடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை தம்முடைய சீசர்கள் அனைவரும் அவரை கைவிட்டு ஓடிவிடுவார்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தைகளும், உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்று பண்ணின சத்தியத்தையும் பேதுரு நினைவு கூர்ந்திருப்பார். மார்க்கு 14:29. உன்னதமான வைராக்கியமான பேதுரு அவரது உணர்ச்சிகளின் உயர்ந்த வெளிப்பாட்டிற்கும் அதிகமானவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் வாளினால் ஆண்டவரை வீரத்துடன் பாதுகாத்த செயலுக்காகவும் நாம் அவரை நேசிக்கிறோம். இங்குள்ள பேதுருவின் செயல்பாடானது பேதுருவின் துடுக்குத்தனத்தினால் செய்யப்பட்ட தவறுகளில் ஒன்றுதான் என அநேகர் இழிவுபடுத்தும் வழக்கம் உண்டு. அப்போது வரை அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும், தாங்கள் அழைக்கப்பட்டிருப்பது ஆவிக்குரிய ராஜ்யம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பார்த்துள்ளபடி பேதுரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும்படியான கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்தவராகத்தான் இருக்கின்றார் மற்றும் அப்பட்டயத்தை பயன்படுத்தினதில் அவர் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றினவராகவே காணப்படுகின்றார். குற்றப்படுத்துவதற்கென எதையும் நாம் பார்க்க முடியவில்லை. அனைத்தும் பாராட்டும் வண்ணமாகவே காணப்படுகின்றது. இவ்விஷயம் பேதுருவினாலும் அங்கிருந்த மற்றவர்களாலும் உணரப்பட்டதை காட்டிலும் மிகப்பெரிய முக்கியத்துவம் உடையதாய் இருந்தது. இவ்வளவு தூரம் காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் வண்ணமாக அனுமதித்த பிற்பாடு நமது கர்த்தர், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று கூறி பேதுருவை கட்டுப்படுத்தினார். யோவான் 18:11. இப்படி கூறிக்கொண்டு கர்த்தர் காயமடைந்த தம்முடைய சத்துருவை தொட்டு அவனை சொத்துப்படுத்தினார். நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களிடத்தில் தாமே முன்வந்து விரும்பி கையளிக்கின்றார் என்பதை சீசர்கள் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இது பற்றின உறுதியும் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். ஆகவே இப்பாடத்தை வலியுறுத்தும் வண்ணமாக அனைத்தும் நடத்தப்பட்டன. ரீஃபரன்ஸ் நம்பர் 2778 மற்றும் ரீஃபரன்ஸ் நம்பர் 2468. இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுவது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். மார்க்கு 14:48-49. நமது கர்த்தரை கட்டுவதற்கு அவசியமில்லை. ஆனால் இந்த போர் சேவகர்களை அனுப்பி வைத்தவர்களுக்கு முன்பாக இந்த போர் சேவகர்கள் தங்களது வீரத்தை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டதினால் இப்படியாக அவரை கட்டியிருக்கலாம். இதை நமது கர்த்தர் கண்டித்தார். அப்பொழுதுதான் 11 பேரும் அவரை தனியே விட்டுவிட்டு ஓடிவிடுகின்றனர். யூதாஸ் போர் சேவர்களுடன் ஆசாரியனாகிய அண்ணாவினுடைய வீட்டிற்கு போனான். இந்த அண்ணாதான் யூதாசுடன் பேரம் பேசியிருந்தான். மேலும் இத்தருணத்தில் தான் ஒப்பந்தத்தின்படி நிறைவேற்றி முடித்துள்ள யூதாசுக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசுகள் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இவன் ஈனமான கேடுகட்ட மனுஷன். இப்படியாகவே கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு அவமானங்கள் வருவது அவசியமாயுள்ளது. இன்னுமாக தலையினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவின் சரீரமானது நிறைவேற்றுவது என்பது தெய்வீக திட்டத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது. கொலோசையர் 1:24. எனினும் இது இப்படியான காட்டிக் கொடுத்தலை செய்பவர்களின் செய்கையினுடைய பாவத்தை குறைத்திடாது. அதுவும் சத்தியத்தின் அறிவை அனுபவித்திருக்கும் கள்ள சகோதரருடைய விஷயத்தில் குறைத்திடாது. கர்த்தரும் சரி, அவரோடு கூட உண்மையாய் பாடு அனுபவிக்கும் அனைவருக்கும் சரி, பரீட்சைகளும் சோதனைகளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருப்பினும் யூதாசின் போக்கை தெரிந்து கொண்டு அநீதி செய்பவர்கள் தங்களுக்கு கனமும் ஆசீர்வாதமும் வேண்டும் என்பதற்காக பொல்லாப்பு செய்யும்படிக்கு தங்களை விற்று போடுகிறபடியால் தாங்கள் இச்சித்த கணங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒருபோதும் அடைவது இல்லை. ரீஃபரன்ஸ் நம்பர் 2468. நமது கர்த்தர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அண்ணாவிடத்திற்கும்
காய்பாவிடத்திற்கும் இழுத்துச் செல்லப்பட்டார். அது இரவு நேரமாகவும் சுமார் 1 மணி அளவும் காணப்பட்டாலும் யூதர்களுடைய பிரதான அதிகாரிகளில் சிலரும் ஆலோசனை சங்கத்தின் அங்கங்களில் சிலரும் கூடி வந்திருந்தனர். அன்றைய இரவு இயேசு கைது செய்யப்படுவார் என்றும் இயேசுவின் சீசர்களில் ஒருவன் இயேசுவை பிடித்து கைது செய்யத்தக்கதாக அதிகாரிகளை வழிநடத்துவான் என்றும் இவ்விஷயங்களை பொதுவான ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பும் பஸ்கா வாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் எவ்வளவு சீக்கிரமாய் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் இயேசுவின் மரணம் அடுத்த நாள் சம்பவித்தாக வேண்டும் என்னும் அளவுக்கு இவ்விஷயங்கள் அவசரமாய் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த யூத அதிகாரிகளுக்கும் ஆலோசனை சங்கத்தாரின் அங்கங்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தபடியாலே அவர்கள் உடனே கூடி வந்தார்கள். சூரியன் மறைந்தது முதல் சூரியன் உதிக்கும் வரையிலும் இடையில் காணப்படும் காலப்பகுதியில் மரண தண்டனைக்குரிய எந்த மனுஷனையும் விசாரணை செய்வது பிரமாணத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் அவர்கள் நடத்தின இந்த விசாரணையானது வழக்கத்திற்கு மாறான விஷயமாகும். சூரியன் உதித்த பிற்பாடே ஆலோசனை சங்கத்தார் எடுக்கும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமானவைகள் என்று கருதப்படும். இவர்கள் தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றத்தக்கதாக நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்கும் இவர்கள் சித்தம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். ரீபரன்ஸ் நம்பர் 3366. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. யோவான் 18:20. திராட்சை ரசம் பிழியும் ஆலையில் ஒருவராக. துக்கம் நிறைந்த மாலை நேரத்தில் நமது துயரமும் கண்ணீரும் சூழ்ந்தபோது மலர்களின் இதயத்தில் பனி உறைந்தது போல ஆண்டுகளின் மலர்ச்சியில் சோகம், தாயின் மென்மையான குரல் மெல்ல அடக்குவது போல அழுகையும் முனங்கல் சத்தமும் வேதனையில் நொறுங்கும் போது நாம் கேட்கிறோம், அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். அதனால் ஒரு மனிதன் தாங்கக்கூடிய துயரத்தை அவர் முழுமையாக அறிந்தவர். எஜமானரால் குணப்படுத்தவோ அல்லது பகிர்ந்து கொள்ளவோ முடியாத எந்த ஒரு வேதனையும் மனிதனுக்கு இல்லை. எனவே நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக அவரை தமது குமாரனை நொறுக்கினவராகிய அன்புள்ளவரிடம் மேலெழும்பிச் சொல்லும் அழுகையானது, கூக்குரலானது அவரின் மென்மையான கடிந்து கொள்ளுதல் மூலம் அமைதியடைகின்றன. அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். பேரழிவு எத்தனை சடுதியாக வந்தாலும் அல்லது எவ்வளவு பலமான கரம் அடித்தாலும் நாம் இன்னும் எஜமானரின் கிருபையின் கீழ்தான் இருக்கிறோம். ஒருபோதும் நாம் அவரது பார்வைக்கு புறம்பாவது இல்லை. சோதனை எனும் தூற்றும் காற்றானது 4 திசைகளிலிருந்து சுழற்றி அடித்தாலும் வரப்போகும் இரட்சிப்பை குறித்து நாம் உறுதியாயிருக்கிறோம். கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களை நினைவு கூறுவார். அவரது சோதனையின் இரவில் வானமும் பூமியும் அவரிடமிருந்து விலகி ஓடின. அவருடைய துணிச்சலானவர்கள் பேதுரு மறுதலித்தனர். அவருக்கு அன்பானவர்களும் திகைத்து நின்றனர். பிதாவின் முகத்தை ஒரு மேகம் மறைத்திட இனம் புரியாததொரு வேதனையில் அவர் கடந்து சென்றார். ஆனால் நாமோ எத்தனை துயரத்தால் சூழப்பட்டாலும் நமது துக்கங்கள் யாவுமே திரண்டு வந்தாலும் அவற்றை ஒருபோதும் தனியே தாங்குவது இல்லை.